தமிழகத்தில் அதிக அளவில் குழந்தை திருமணங்கள் நடக்கும் மாவட்டமாக இருக்கிறது தேனி. ஏன் இந்த நிலை? விரிவாக பார்க்கலாம். இயற்கை எழில் கொஞ்சும் மாவட்டமான தேனியில் விவசாயம் முக்கிய தொழிலாக உள்ளது. தேனி மாவட்டத்திற்கு எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் அத்தனையையும் பின்னுக்கு தள்ளி முந்துகிறது அங்கு நடக்கும் குழந்தை திருமணங்கள். இந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு முகூர்த்த நாளிலும் குறைந்தபட்சம் 10க்கும் அதிகமான குழந்தை திருமணங்கள் நடக்கின்றன. இவற்றில் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்து ஏறக்குறைய 4 திருமணங்கள் வரை தடுத்து நிறுத்தப்படுகின்றன. ஆனால் 6 திருமணங்கள் பிறர் அறியாமல் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் தேனி மாவட்டத்தில் 378 குழந்தை திருமணங்கள் சைல்ட் லைன் மூலம் தடுக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலும் உறவினர்களுக்குள்ளேயே இத்தகைய திருமணங்கள் நடத்தப்படுவதாக கூறுகிறார்கள் சைல்ட் லைன் அமைப்பினர். அந்த திருமணம் பண்ணி வைக்கும்போது அந்த ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணுக்கு வந்துட்டு 13 to 16 இருக்கும். ஆனால் வந்துட்டு மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா 35, மேக்சிமம் வந்துட்டு 35 to 40 இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்துட்டு இருக்கும். ஆனால் வரக்கூடிய ஃபோன் கால் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு 80% ஃபோன் கால்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த பெண்ணை காதலித்தக்கூடிய காதலன்ட்டு இருந்து தான் வந்துகிட்டு இருக்குது இது ஃபுல்லாக வந்துட்டு. ஸோ இதை வந்துட்டு பெற்றோர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை ஒரு சீரியஸாக வந்துட்டு ஆரம்ப கட்டத்தில் விட்டுட்டு கடைசி நேரத்தில் வந்துட்டு உடனடியாக திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு பெற்றோர்களின் கவனக்குறைவு வந்துட்டு ஒன்று. வறுமை, போதிய கல்வி அறிவின்மை, பெண் குழந்தைகளை சுமையாக கருதுவது, சொந்த ஊரை விட்டு இடம்பெயர்ந்து வாழும் நிலை, குறைந்து வரும் பாலின சதவிகிதம் போன்றவை குழந்தை திருமணங்களுக்கு முக்கிய காரணங்களாக முன்வைக்கப்படுகின்றன. பாலின கவர்ச்சியும் இதற்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது. குழந்தை திருமணங்களை தடை செய்யும் சட்டத்தால் தற்போது வேறு பெயர்களில் குழந்தை திருமணங்கள் நடக்கின்றன. சில இடங்களில் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்யாமல் சேர்ந்து குடும்பம் நடத்தும் போக்கும் அதிகரித்துள்ளதாக கூறுகிறார்கள் சமூக ஆர்வலர்கள். அந்த திருமணங்கள் நம்ம போற சமயத்துல நிப்பாட்டிடுறாங்க. ஆனா மறு இதுல வசந்த விழா, இல்ல விழா அப்படின்ற மாதிரி, காதணி விழா, இந்த மாதிரி திருமணங்களை மறைமுகமா நடத்திக்கிறாங்க. இல்லாட்டி தாலியே போடாம கூட குடும்பங்கள் நடத்திக்கிறாங்க. அதுக்கு நம்ம தகுந்த நடவடிக்கை எடுத்து சட்டப்படி ஆக்ஷன் எடுத்து அதை ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அதிகாரிகள் நடைமுறைப்படுத்தினா தான் இந்த இளவய திருமணத்தை நம்ம தடுக்க முடியும். குழந்தை திருமணங்களை தடுக்க போதிய சட்டங்கள் இருந்தாலும் அவற்றையும் மீறி இந்த கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. எப்படியோ நடத்தி முடிக்கப்பட்டாலும் மனமும் உடலும் முதிர்ச்சி அடையாத காலகட்டத்தில் நடத்தப்படும் இதுபோன்ற திருமணங்களால் பிற்காலத்தில் இந்த தம்பதிகளின் நிலை மிகவும் பரிதாபகரமாக இருப்பதையே பார்க்க முடிகிறது. சட்டங்கள் ஒருபுறம் கடுமையாக இருந்தபோதிலும் மற்றொருபுறம் பொதுமக்களுக்கு மத்தியில் தேவையான அளவு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தேனி மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தாததே மாவட்டத்தில் குழந்தைகள் திருமணம் அதிகரிக்க காரணமாக கருதப்படுகிறது. இனி வருங்காலங்களில் குழந்தை திருமணம் பிரச்சனையை போக்குவதற்கு மாவட்ட நிர்வாகம் முழு வீச்சில் கவனம் செலுத்தினால் மட்டுமே வருங்காலங்களில் இது போன்ற பிரச்சனையை தடுக்க முடியும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெலினுடன் தேனி பாலாஜி.